ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 848 ஆரம்பிக்கிறது. கிமு 6ஆம் நூற்றாண்டு என்ற அத்தனை முன்னேயும் போக வேண்டாம். கிபி 8ஆம் நூற்றாண்டு என்று அத்தனை பின்னுக்கும் தள்ள வேண்டாம். காம்ப்ரமைஸாக இந்த கிமு முதல் நூற்றாண்டை வைத்து கொண்டு விடலாமே என்றும் சிலர் சொல்கிறார்கள். இதற்கு அவர்கள் சொல்லும் ஒரு காரணம், நம்முடைய மடத்தின் ஆரம்ப காலத்து 7-8 சுவாமிகள் 80, 90, 100 வருஷங்களுக்கு பீடத்தில் இருந்ததாக நம்முடைய குரு பரம்பரையில் இருக்கிறது. புண்ணிய ஸ்லோக மஞ்சரியில் அப்படித்தான் தேதிகள் கொடுத்திருக்கிறது. இது ரொம்ப ஜாஸ்தியாக தெரிகிறது. பிராச்சீனத்துவம், அதாவது தொன்மை கொடுக்க வேண்டுமென்றே வாஸ்தவத்தில் 20, 30, 40 வருஷம் பட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு 60 வருஷ சைக்கிள் கூட்டி சொன்னதாக தோன்றுகிறது. நிஜமாக அவர்கள் சித்தியான பிரபவாதி வருஷப்பெயர், மாதம், பக்ஷம், திதி ஆகியவற்றை மாற்றாமலே புண்ணிய ஸ்லோகங்களில் வைத்துக்கொண்டு அவர்களுடைய பதவிக்காலத்தை சரியாக 60 வருஷம் சேர்த்து சொல்லியிருக்கலாம். தலா 60 வருஷமாக அந்த 7-8 பேருக்கு குறைத்து விட்டோமானால் சரியாகிவிடும். அப்பொழுது ஆச்சாரியால் அவதாரம் கிமு 44 என்பது சரியாக வந்துவிடும் என்று சொல்கிறார்கள். மேற்படி கருத்துக்கு மாற்று கருத்து. இதை அப்படியே கொண்டு விடுவதற்கில்லை. ரொம்பவும் பால்யத்திலேயே பட்டத்துக்கு வந்து அந்த ஆதிகாலத்தில் நல்ல யோக நியமங்களோடு வாழ்ந்தவர்கள் புருஷாயுஷ் என்கிற 120 வருஷம் ஜீவித்திருந்தால் கூட அதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. அதனால் 80, 90, 100 வருஷம் என்பது மிகைப்படுத்தினதாக இருக்க வேண்டியதில்லை. நிஜமாகவே இருக்கும். நானே போவேனபார் என்று 55 வருஷமாக சுவாமிகளாக உட்கார்ந்திருக்கவில்லையா? ஆனபடியால் அந்த பூர்வாச்சாரியாளின் பீடாதிபத்திய காலத்தில் கத்திரிக்கோள் போட தேவையில்லை. துவாரகா ஸ்ரீமடத்தின் சான்று. இந்த காஞ்சி மடத்து குரு பரம்பரை இருக்கட்டும். துவாரகையில் ஆச்சாரியால் ஸ்தாபித்த மடம் இருக்கிறதல்லவா, அதன் குரு பரம்பரையிலும் இப்படியே கிட்டத்தட்ட ஆதி ஆச்சாரியால் காலத்தை சொல்லியிருக்கிறது. அங்கே இருந்த சுவாமிகளில் முதலில் சிலருக்கு யுதிஷ்டிர சகாப்தப்படி வருஷங்கள் சொல்லியிருக்கிறது. கிமு 3138 ஆரம்பிக்கும் நம்முடைய யுதிஷ்டிர சகம் ஜைன பௌத்தர்களுடையது அல்ல. இப்படி ஆரம்பத்தில் சில பட்டங்களுக்கு சொன்ன பிறகு மற்றவர்களுக்கு கிமு 57 தொடங்கிய விக்ரம சகப்படி வருஷம் தந்திருக்கிறது. அந்த லிஸ்டின்படி ஆச்சாரியால் சித்தியானதாக சொல்லியிருக்கும் காலம் கிட்டத்தட்ட நாம் சொல்வதாகவே இருக்கிறது. அதே கிமு 5ஆம் நூற்றாண்டு தான். ஆனால் சில வருஷங்கள் முந்தி இருக்கிறது. 2500 வருஷ சமாச்சாரத்தில் சில வருஷம் முந்தி பிந்தி என்பது பெரிய விஷயமே இல்லை. அதுவும் தவிர போன நூற்றாண்டில் அங்கே பீடாதிபதிகளாக இருந்த ஒருவரே விமர்சா என்ற புஸ்தகத்தில் நாம் சொல்கிற கிமு 580 அங்கீகாரத்தையும் எழுதியிருக்கிறார். இங்கே காஞ்சி மடத்தில் இதுவரை 68 சுவாமிகள் இருந்திருக்கிறோம் என்றால், அங்கே துவாரகை மடத்தில் தற்பொழுது 1963 இருப்பவர் 79வது சுவாமிகள் என்று வரிசையாக குரு பரம்பரை வைத்திருக்கிறார்கள். முதல் சுவாமிகளிலிருந்து ஒவ்வொருவரும் இத்தனாம் வருஷத்திலிருந்து இத்தனாம் வருஷம் வரை பட்டத்தில் இருந்திருக்கிறார்கள் என்றும் நம் மடத்தைப் போலவே கணக்கு வைத்திருக்கிறார்கள். இங்கே ஆரம்பத்தில் 7 சுவாமிகள் 60 வருஷத்துக்கு அதிகமாக பட்டத்திலிருந்து கிறிஸ்து சகாப்த ஆரம்பத்துக்கு வருகிறோம் என்றால், அங்கே அதற்குள் 11 சுவாமிகள் வந்துவிடுகிறார்கள். அவர்களில் 2 பேர் தான் 60 வருஷத்துக்கு மேலே பட்டத்தில் இருந்திருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது 60 வருஷம் வெட்டி விடலாம் என்றால் எப்படி சரியாகும்? முக்கிய ஆதாரம் சங்கர மடங்களிலேயே ஒரே கருத்து. ஆச்சாரியாளின் காலம் கிமு 500 ஒட்டியது என்பதற்கு ஒரு முக்கியமான ஆதாரம் இந்த காஞ்சி மடம், துவாரகை மடம், பூரி மடம் ஆகிய ஆச்சாரியார்களின் 3 ஸ்தாபனங்களிலும் அந்த பீரியடையே சொல்வதுதான். அறிஞர் என்று வெள்ளைக்காரர்களிடம் பெயர் வாங்கிய சர் சுப்பிரமணிய ஐயர் ரொம்ப வருஷம் முந்தி தியாசிபிஸ்ட் பத்திரிகையில் துவாரகா மட ரெக்கார்டுகளை முக்கியமாக காட்டியே ஆச்சாரியால் கிமு 6-5 நூற்றாண்டு தான் என்று எழுதியிருந்தார். அன்னிபிசன் உட்பட தியோபிசிக்கல் சொசைட்டியினர் எல்லோரும் அந்த காலத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். துவாரகா மடத்துக்காரர்கள் தங்களுடைய ஆதரவாக இந்திரனின் அம்சம் என்று சொன்னேனே, அந்த சுதன்வா என்ற ராஜா நம்முடைய ஆச்சாரியாளுக்கு அட்ரஸ் பண்ணியதாக ஒரு தாமிரபத்திர சாசனம், அதாவது செப்பேடு கூட தங்களிடம் இருப்பதாக சொல்லி அதன் வாசகத்தை முன்னே சொன்ன விமர்சா புஸ்தகத்தில் பப்ளிஷ் பண்ணியிருந்தார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.